ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. உனக்காக பலிக்கப் போகும் வார்த்தை. உனக்கானவைதான். முழுவதுமாக கேள், புரியும். என் தங்கமே, உனக்கான உதவியை நான் அனுப்பிவிட்டேன். இனி நீ சந்தோஷமான பாதையில் செல்லப் போகிறாய். இனி உனக்கு முருகன் தரப்போவது நல்ல செய்தியும் எதிர்பார்க்காத திடீர் திருப்பமும் தான். ஆக மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் தரும் நேரம் வந்து விட்டது. வெற்றிகளுக்கான படிக்கட்டுகளை அடையப் போகிறாய். நீ எடுத்து வைத்த அடிகள் எல்லாம் தடைகளாக இருந்தது. ஆனால் இனி எடுத்து வைக்கப்படும் ஒவ்வொரு அடியும் வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று நினைச்சிக்கோ, நம்பு. நீ சாதிக்கப் போகிறாய். எத்தனை முறை சொன்னேன், நீ சாதிப்பதற்கு இன்னும் நிறைய உள்ளது. நிறைய வாய்ப்பை தருகிறேன். வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. தேடி வரும் அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாதே என்று சொன்னேன் அல்லவா? இதோ வந்து கொண்டே இருக்கப் போகிறது. நீ ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா அந்த வாய்ப்பை எல்லாம் தக்க வச்சுக்கோ. உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் இந்த முருகனின் அனுகிரகம் கிடைத்து கொண்டே இருக்கும். நான் வழி காட்டிக்கொண்டே இருப்பேன். சாமர்த்தியமான பிள்ளை நீ. வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்து விடக்கூடாது. அதுதான் வேண்டும். உனக்குள்ளுள்ள சக்திகளை வெளிக்கொட்டுவா. உன் எதிர்காலம், உன் விருப்பம் எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது. உன்னை யார் முன்னும் நான் தாழ்ந்து போக விட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கப் போகிறது. எட்டாத உயரத்திற்கு செல்லப் போகிறாய். மிகப்பெரிய இடம், மிக உயர்ந்த இடம், புகழின் உச்சிக்கு செல்லப் போகிறாய். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அதனால் தான் சொன்னேன், சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேள். நிச்சயம் நல்லது நடக்கும். நீயும் திறமைசாலி. கொஞ்ச நஞ்சமல்ல, எக்கச்சக்க திறமை உன்னிடத்தில் இருக்கிறது. இனிமேல் பார், நீ வாழும் வாழ்க்கை பிறர் மதிக்கும்படி இருக்கப் போகிறது. உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறப்போகிறது. நீ நல்ல நிலைமைக்கு வந்து விட்டாய். உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது. திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது. முருகா முருகா என்று உன்னுடைய நாவு என்னையே அழைத்து கொண்டிருக்கிறது. செல்வமே, திருச்செந்தூர் முருகா போற்றி போற்றி என்று பதிவிடு. உன்னை அனைத்திலும் நான் வெற்றி பெற வைப்பேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு. நிச்சயமாக வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் உனக்கானதை நான் நடத்தி காண்பிக்கிறேன். முருகனின் பிள்ளைகள் நம்பிக்கை இருக்கும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். புரிகிறதா? யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்கள் இன்றைக்கு நிச்சயம் எப்போது நன்றாக இருப்பதைப் போல் உனக்கு தெரியும். கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்களே முருகா, நல்லதே செய்யும் நான் கஷ்டத்தையே அனுபவிக்கிறேன் முருகா என்று நினைக்காதே. இது பற்றி நிறைய நேரம் கவலைப்பட்டாய். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த நல்லவர்கள் போல் இருக்கும் கெட்டவர்கள் யார் தெரியுமா? காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். அவர்கள் அப்படியே வளர்ந்து செல்வது போல் தான் தெரியும். ஆனால் எப்படின்னு தெரியாது. கீழே தள்ளப்படுவார்கள், விழுந்து விடுவார்கள், ஒடிந்து போவார்கள், நொடிந்து போவார்கள், கஷ்டப்படுவார்கள். அநேக பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போக விட மாட்டேன். கவலைப்படாது. யார் வந்தால் என்ன, முருகனின் பிள்ளை என்று மார்தட்டி சொல். ஓடி போவார்கள். இருந்த இடம் தெரியாமல் போவார்கள். ஆனால் எப்படி அப்படி போனார்கள் என்று நீயே நினைப்பாய்.
உண்மைதான். உன்னை நீயே யாருடனும் ஒப்பிடாது. உன் சிறப்பு எது என்பதை நீயே உணராத பட்சத்தில் மற்றவர்கள் அறிவது எப்படி சாத்தியமாகும்? ஒரு நாள் அனைத்தும் மாறும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய். தோல்விகளும் வேதனைகளும் நிச்சயம் வெற்றிகளாக மாறும். ஒன்று தெரியுமா? வானவில் தோன்றும் போது வானம் அழகாகுது. அதுபோல் உன்னிடம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி தோன்றும் போது வாழ்க்கை மிக அழகாக மாறுகிறது. ஒவ்வொரு நொடியும் நீ உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடணும். அந்த வெற்றியின் தான் பிறப்பிடம். துன்பம் மட்டுமல்ல, அது உன் இன்பமாகவும் மாறும். இந்த உலகத்தில் மகத்தான சாதனை புரிந்தவர்கள் எல்லோரும் பல தோல்விகளையும் துன்பங்களையும் கடந்து வந்தவர்கள் என்பதை உன்னுடைய நினைவில் வச்சுக்கோ. தோற்றுக்கொண்டே இருந்தாலும் கவலைப்படாதே. மனதில் எப்போதும் உறுதியை வச்சுக்கோ. நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவாய். அதுவும் கூடிய விரைவில் என் பிள்ளை பெறப்போகிறாய். உன் கனவுகள் நனவாகும். அப்படிப்பட்ட காலம் வெகு தூரத்தில் இல்லை, இதோ வந்துவிட்டது. அதுவும் கனிந்து வந்துவிட்டது. இந்த முருகனின் பதிவை பார்த்த ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் கேட்ட இடத்திலும் வெற்றிகள் குவியும் என் பிள்ளைகளுக்கு. அதிலும் நீ என் உயிருக்கு உயிரான செல்ல பிள்ளை. உன்னை முன்னேற்றம் அடைய செய்வது மட்டுமே என் கடமை. நீ என் அன்பு பிள்ளை, பாசப்பிள்ளை. நீ என்னிடம் கேட்டது கிடைக்கப் போகிறது தங்கமே. உனக்கு நான் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ள வைப்பேன். நிச்சயமாக உணர வைப்பேன் தங்கமே. ஒரு சிலரை பார்த்தால் கண்டும் காணாமல் போய்விடும். ஏன்னா அவர்களுடைய சுயரூபத்தை நீ பார்த்து விட்டாய். ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய சுயரூபத்தை பார்த்து விட்டாய். உன்னட்ட எந்த தவறும் இல்லை, எனக்கு தெரியும். துஷ்டனை கண்டால் தூர விலகு. பொறுமை காத்திரு. எந்த நட்பையும் எந்த உறவையும் இந்த முருகனின் அனுமதி இல்லாமல் ஏற்காதே. உன் முருகன் நான் சொல்வதை மட்டும் கேள். அனைத்தும் உனக்கானதாக நான் தருகிறேன், மாற்றித் தருவேன். இது என் சத்திய வாக்கு. நான் சொல்வது சத்திய வாக்கு. சில நாட்களாகவே உன்னை நான் கூர்ந்து கவனித்து கொண்டுதான் வருகிறேன். என்னிடத்தில் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறாய். என்னையே கதியென்று இருக்கிறாய். என் முருகன் இருக்க என்ன பயம் என்று இருக்கிறாய். பின்னென்ன? இந்த தைரியம், நம்பிக்கை, பக்தி அனைத்தும் என்னை ஈர்த்துவிட்டது. என் பிள்ளைகளுக்காக நல்லது செய்ய வேண்டும், உடனடியாக உனக்கானதை செய்ய வேண்டும் என்று நான் தயார்படுத்தி உனக்கானதை செய்யப் போகிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.